நம்ம வைதி பக்தி பார்த்தோம் இல்லையா? வைதி பக்தினா என்ன? இப்போ வந்து நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு, ஒரு 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ இப்போ எப்படி மக்கள்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? லீவ் நாள்லாம் 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஒர்க்கிங் டேனா அது ஒரு டைம், ஒரு 6:30 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி எந்திரிக்கிறாங்க இல்லையா? ஆனால் கிருஷ்ண இயக்கத்தில் என்ன சொல்கிறோம்? சீக்கிரம் எந்திரிக்கணுன்றோம். இது முதல்ல வந்து கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஐயோ நீங்கள் ஆரத்தி பண்ணணுமா, யார் பண்ணலாம், சரி பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி வணங்கி பண்ணுறது. இது முதல் தளம். ஓகே, இது பயிற்சி பண்ணுறது. பயிற்சி பண்ணி இது சாதன பக்தியில் 2 வகை இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் ஸ்பான்டேனியஸ் ஆகும், ராகானு பக்தின்றான். வைதி பக்தி, ராகானு பக்தி என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி எந்திரிச்சிருவாங்க. அலாரமே தேவையில்லை. அலாரம் இருக்கும், பட் ஆனால் அதுக்குள்ளே எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. சாண்டிங் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ராகானு பக்தியில் இது ஸ்பான்டேனியஸாக வர ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் முடிச்சோம் நம்ம. ஸோ ஸ்ரீமத் பாகவதே கொடுத்துருக்கான், இந்த வைதி பக்தி பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பரிஷத் மகாராஜ் வந்து 7 நாள் இறக்க போகிறாரு. பரிஷத் மகாராஜ் வந்து உட்காந்துருக்கார். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இறப்புக்கு முன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் யார் எதுவும் சொல்லலை. அப்போ சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, நீங்கள் இறப்பை பார்த்து பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயுமே கிருஷ்ணனை பற்றி கேட்டுட்டு சேன் பண்ணிகிட்டு இருக்கணும், அவரை நினச்சிட்டே இருக்கணுன்றார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பிரபுபாதர் தன்னுடைய லாஸ்ட் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறார். படித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா? கடைசி காலத்தில் அவர் இதே அப்படி கடைப்பிடிக்கிறார். ஓகே, எப்பயுமே இந்த சாண்டிங் பீடை வந்து கழுத்து மேலே போட்டுக்கிட்டார். ஏன்னா படுத்த படுக்க தான் இருக்கிறார். பெட்லேயே எல்லாம் அந்த மாதிரி கஷ்டம், தூக்கிட்டு தான் போகணும், பாத்ரூம் போனால் கூட. கழுத்துலேயே மாலையை சுற்றிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஹரிகேசன் சொல்லிட்டே இருக்கார், நீ ஸ்ரீமத் பாகம் படிச்சுட்டே இருந்தார். சாப்பிடல, தூங்கலை, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதே இன்ஸ்ட்ரக்ஷனை பிரபுபாதரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறார். சரி, இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருத்தர் என் பக்தனா இருக்கிறோ அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர், நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் அழிவதில்லைன்றார். அழியிறதுனா என்னது? அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதம் அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்பப்பெல்லாம் ரிலீஜியஸ் பிரின்சிபல் அழியுதோ அப்பெல்லாம் வந்து, அப்போ ரிலீஜியஸ் பிரின்சிபல் அழியுறதுனா என்னது? அப்படி அதர்மங்கிறதா என்னது? அதர்மங்கிறதுனா இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், 100 ரூபா பொருள் என்ன பண்ணுறான், 1000 ரூபாய் கொடுக்குறான். அப்புறம் வேற என்ன அதர்மம்? அதர்மங்கிறதா என்னது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அது மாதிரி என்ன எக்ஸாம்பிள்? ஏமா போதும், நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாரும் பேசிட்டோம். ஏமாத்தது. அப்புறம் இல்லை, அதர்மம். அதர்மம் இது வந்து குறைகள், 4 குறைகள் இருக்குது. ஓகே, அதர்மம் அழியிறது தான் இது. பெண்களை இழிவுபடுத்துறது, அப்புறம் பத்தர்கள் தொல்லை கொடுக்கறது, அப்புறம் ஏமாற்றுறது. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க போதும். வேற யாராவது சொல்ல போறீங்களா? ஓகே, ஆன்லைனில் சொல்ல போறீங்களா? அதர்மம் அழியிறது தான் இது. கிருஷ்ணாவோடைய அகைன்ஸ்டா போகிறது. ஓகே, க்ளோஸாக வந்துட்டீங்க. கிருஷ்ணாவை மறக்கிறது. ஓகே, இது ரொம்ப கரெக்டான ஆன்சரு. அதாவது நம்மளுடைய ஆக்குபேஷனல் டியூட்டியை மறந்துடுது, நம்மளுடைய உண்மையான சேவக நிலையை மறந்துடுது. அது என்ன சேவக நிலைன்னா, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது நம்மளுடைய உண்மையான நிலை. அந்த நிலைமையிலேருந்து கீழே இறங்குனா அதான் அதர்மம் அழியுது. ஓகே, இந்த 100 ரூபா கொடுக்குற, 1000 ரூபா கொடுக்குறதுலாம் வந்து சின்ன இது. ஓகே, அதர்மம் அழிவுதான் என்னன்னா, வர்ணாசிரமத்திலே இருப்பாங்க, பிராமணா சத்திரியா வைசியா இருப்பாங்க. இப்போ துவாபர யுகத்தில் பிராமணர் இல்லையா என்ன? எவ்வளோ பிராமணர் இருந்தாங்க, எவ்வளோ சத்திரியா இருந்தாங்க. அப்புறம் ஏன் கிருஷ்ணா வரணும்? அதர்மம் அழியும் போது தான் வரேனாரு. ஏன்னா அப்போ கிருஷ்ணரை பற்றி நினைக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் வருவார் கிருஷ்ணர். கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறது தான் தர்மம். தர்ம யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர். தர்ம கிளானின்னு என்ன அர்த்தம்னா, அந்த அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பொசிஷன்லேருந்து கீழே வரும். நம்மளுடைய உண்மையான நிலைமை என்ன? கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம உண்மையான நிலைமை. அதுலேருந்து எப்போ எல்லாரும் கீழே வந்துடுறாங்களோ அப்போ அதர்மம் வந்துச்சு. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதர்மம் நம்ம நினச்சிக்கூடாது, இதுதான் அதர்மம்னு சொல்லிட்டு. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணித்தம்.
அதனால தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றாரு, கர்ணன் மேலே அம்பு போடுன்றார். அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நிராயுத பாணியா இருக்கிறான் கர்ணன், அவன் மேலே அம்பு போட்டா அது அதர்மம்ன்ற. இல்ல இதான் தர்மம், நீ போடு அப்படின்றார். ஓகே, ஏன்னா பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். ஓகே, ஆனால் பகவானை பற்றி நினைக்காதனால அவன் கீழே இறங்கிடுறான், அது அதர்மம் ஆயிடும். ஓகே, ஆனால் வேங்கிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனித வாழ்க்கையோட நோக்கம் வந்து பகவானை பற்றி நினைக்கிறது. இதில் அவங்க வந்து பகவானை பற்றி நினைக்காம இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி 84 லட்சம் உயிரினங்களில் ஏதாவது ஒரு கீழே உள்ள பிராணியாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோம். மனித பிறவியோட நோக்கம் முடிஞ்சிட்டாங்களா, அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு திருப்பி மனுஷ பிறவி கிடைக்காது, திருப்பி கீழே போயிடுவாங்க. ஓகே, அனிமல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமல்ஸ்லாம் விலங்குகளுக்குலாம் இது தண்டனை கிடையாது, மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஆனால் மனிதர் வந்து தப்பு பண்ணாங்கன்னா கீழே வந்துடுவாங்க. ஓகே, 84 உயிரினங்களில் வந்து 80 லட்சம் உயிரினத்தில் எது வேணாலும் வரலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கையை மோல்டு பண்ணணும். ஓகே, நோ பெயின் நோ கெயின். ஓகே, அதனால் நான் ஹரே கிருஷ்ணா ஜான் பண்ணி வாழ்க்கையை மாற்றவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நோ கெயின். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, அபியூஸ், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நோ கெயின். ஓகே, அதனால இந்த ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அது வேஸ்ட் தான். பிராமணனாக இருக்கேன், 4 சோசியல் ஆர்டர் இருக்குல்ல, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. பிராமணர் வந்து தலை, சத்திரியா ஆர்ம்ஸ், வைசியா வயிறு, அப்புறம் சூத்ரா லெக். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி. அதே மாதிரி சன்னியாசி வந்து ஹெட்டு, வானப்பிரசா ஆர்ம்ஸ், அப்புறம் கிரகஸ்தா வெயிஸ்ட் வயிறு, அப்புறம் சூத்ரா கால், மீன்ஸ் அது பிரம்மச்சாரி கால். ஓகே, இது வந்து முதல்ல சொன்னது சோசியல் ஆர்டர், அடுத்து சொன்னது ஸ்பிரிச்சுவல் ஆர்டர். சோசியல் ஆர்டர் வர்ணா ஆசிரமம். கல்யாணம் பண்ண உடனே கிரகஸ்தா போயிட மாட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் கிரகஸ்தா ஆசிரமம், அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணால் 2 விதமாக இருக்குது கேட்டகிரி. ஒன்று கிரகமேதி, இன்னொன்று கிரகஸ்தா. கிரகமேதினா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், அவ்வளோதான். நான் இப்படி தான் வாழ்வேன், எனக்கு வாழ்க்கை நோக்கம் என்னென்னா நல்லா சம்பாதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இது இவங்க பேர் என்ன, கிரகமேதி, கிரகஸ்தா கிடையாது. கல்யாணம் பண்ணால் கிரகஸ்தா கிடையாது. ஓகே, நான் தப்பாக படிச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன் கிரகஸ்தா ஆகிட்டேன். யார் கிரகஸ்தானா, யார் கிருஷ்ணனை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க தான் கிரகஸ்தா. ஓகே, அதனால இந்த வர்ணாசிரம தர்மத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா அதா பொம்பே திபிஜாசேஷா வர்ணாசிரம விபாகசா ஸ்வனிசிஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். அந்த ஹரியை வந்து திருப்திப்படுத்தா இந்த வர்ணாசிரமத்தின் நோக்கம். ஓகே, இந்த ஹரினா விஷ்ணு, விஷ்ணுவை திருப்திப்படுத்தலைன்னா அவர் பிராமணராக இருந்தா என்ன, சத்திரியாவாக இருந்தா என்ன, வைசியாவாக இருந்தானா, சூத்திரமாக இருந்தா என்ன, சன்னியாசியாக இருந்தா என்ன, வானப்பிரஸ்தாவாக இருந்தாங்க, கிரகஸ்தாவாக இருந்தாலும் பிரம்மச்சாரி, எல்லாமே வேஸ்ட். ஓகே, இதில் ஒரு ஸ்லோகம் உண்டு, தர்மசஹி அபவரகஸ் தர்மஸ்ய அது இல்லை, டெய்லி படிப்போம்ல, க்ஷம ஏவி கேவல் முடியும் அந்த ஸ்லோகம். தர்மஸ்வனிசிதா வம்சாம் விஸ்வக்ஷண கதாசியா ந உத்பாதே எதியும் க்ஷம ஏவி கேவலம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி கேட்கறதுக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நேரம் ஒதுக்கலையோ, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பெர்ஃபெக்ட் ஃபாதர், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறார், பட் ஆனால் அவர் கிருஷ்ணனை பற்றி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்னம்மா சொல்கிறாங்க சாஸ்திரம், அவர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான்றான். செம ஏவை கேவலம். எல்லாம் நினச்சிக்கிறான், அதாவது யமராஜாட்ட போகிறதுக்கு கேண்டிடேட் யாருன்னு கேட்டான், நிறைய பாவம் பண்ணவங்க தான் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, நான் வாழ்க்கையில் எந்த விதமான பாவம் பண்ணல, நான் நேர்மையாக வாழ்க்கையை நடத்தினேன், உண்மையாக சம்பாதிச்சேன், கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணேன், எனக்குள்ளதை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். வேணுங்கிறப்ப தானம் பண்ணேன். ஓகே, எல்லாருக்கும் நான் மரியாதை பண்ணேன், அம்மா அப்பா நல்லா கவனிச்சிட்டேன், எனக்கு எப்படி நரகம் கிடைக்கும் கேட்கறதுக்கு நியாயம் தானே. ஆனால் அவங்களுக்கு நரகம் கிடைக்குமா? ஏன்னா நம்மளுடைய கணக்கில் வந்து நம்ம அது பாவமே பண்ணலன்னு நினைக்கிறோம். ஆனால் இது சாஸ்திரப்படி பகவத்கீதைப்படி எப்படின்னா,
நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோமோ அதெல்லாம் எப்படி தானா பாவம் தான். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரனா இருக்கணும், நம்ம வீட்டில் யாராவது வந்து எடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம்ல. யார் ப்ரொப்ரைட்டரிங்க? நம்ம, கரெக்டா? அதே மாதிரி இந்த உலகத்துக்கே சொந்தக்காரர் யார் சொல்றாரு? கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப எனக்கு நீ கொடுக்காம நீ சாப்பிட்டேன்னா அது என்னதான்? திருடன் சொல்லி ஈசோபனிஷத்துல கிருஷ்ணா சொல்றாரு. ஈசோபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு, அதுல வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அவர் வந்து திருடன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப அப்பா வந்து காசு கொடுத்துட்டாங்கன்னா அப்பா ஜோப்லேருந்து 20 ரூபா எடுத்துட்டு பையன் போயிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு அப்பாவுக்கே ஒரு ஆப்பிள் கொடுத்தா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணருக்கே கிருஷ்ணர் தான் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கே அந்த உணவை ஆர்டர் பண்ண எப்படி இருக்கும்? அதுல பாவம் கிடையாது. இது சாதனை பக்தியில ஒரு சாதனை. ரொம்ப சாதனை ரொம்ப பயங்கரமா கிடையாது. நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணோம், நம்ம வந்து ஏத்துக்கிறோம். இதுதான் வந்து பாவம் கிடையாது. இல்லைன்னா அதுல பாவம் தான். இது இவருக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு? நான் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பெர்ஃபெக்ட் ஃபாதர், எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டேன். கடைசியில் இறந்தானே எனக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். ஆனா மோட்சம் கிடைக்காது. இங்கதான் போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அது எப்படி ரிசல்ட் தப்பாகுதுன்னா, வாழ்க்கை முழுவதும் பாவத்தா பண்ணிருக்காங்க. அது எப்படிங்க வாழ்க்கை ஃபுல்லு பாவம் பண்ண? ஏன்னா இந்த உலகமே எப்படி மேக்கப் பண்ணிருக்குன்னா, ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், ஒரு உயிருடைய உணவு இன்னொரு உயிர். யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களே சர்வை பண்ண முடியும். வீக்கா இருக்க என்ன ஆயிடுவாங்க? செத்துருவாங்க. இதுதான் இந்த உலகம். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம நடந்து போகும்போது என்ன ஆகும்? நிறைய உயிரினங்கள் இறந்துடுறாங்க. தண்ணி குடிக்கும்போது நிறைய பேர் இறக்குறாங்க. தீ அடுப்பு சமைக்கிறோம் இல்லையா, அப்போ நிறைய பேர் இறக்குறாங்க. நம்ம இதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ நம்ம எப்படி வாழ முடியாதான்? பாவமே செய்யாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தை வாழறதுனாலே ஒருத்தனை கொண்டாதான் நம்ம வாழ முடியும். வெஜிடேரியனாக இருந்தாலுமே. ஓகே, நானும் வாழ்க்கை ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். நான்வெஜ் சாப்பிட்டதே கிடையாது. டீ காஃபி, டீ எப்பயோ சின்ன பிள்ளை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா நிறைய காஃபி குடிப்பாங்க, நான் வேணான்னு. ஆனாலும் நம்மளும் வெஜிடேரியனும் தே ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ் சொல்லி பாவம் தான் பண்ணுறாங்க. அப்போ பாவத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா, எங்கே பண்ணுவான் டெய்லி. முந்தியெல்லாம் எங்கே பண்ணிட்டு தான் உணவு வருந்துவாங்க. ஓகே, அப்போ எங்கே போகிறது? எங்கே போய் நம்ம ஐயரை பிடிக்கிறது? பியூர் பிராமின் எங்கே பிடிக்கிறது? எப்படி அவர் வேலி வித்தியை பண்ணுவார்? எப்படி நம்ம என்ன பொருள்லாம் சேகரிக்கணும்? இதெல்லாம் இந்த கலியுகத்தில் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த உலகத்துக்கானது அது கிடையாது. அப்போ எந்த யஜ்ஞம் தான் பண்ண முடியும் இந்த யுகத்தில்? சங்கீத் யஜ்ஞம் தான் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால இந்த சங்கீத் யஜ்ஞம் பண்ணல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள். அப்புறம் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மதம் பண்ணுறது, இதுக்கு காசு செலவெல்லாம், காசு பொருள்லாம் செலவு கிடையாது. வீட்டில் மனைவி ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ன பண்ணலாம்? ஒரு 5 minutes ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணலாம். இதுவே பியூரி ஆகும். அந்த இடத்த என்ன பண்ணும்? தூய்மைப்படுத்தும். ஓகே, அது ஏற்கனவே பாவம் பண்ணதெல்லாம் கழியும். நான் பாவமே பண்ணலன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஓகே, நான் எந்த விதமான பாவம் பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த உலகமே அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்விளைவுகள் உண்டு நிச்சயமா. அதனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த யஜ்ஞத்தை பண்ணியாகணும். எந்த யஜ்ஞத்தை பண்ணியாகணும்? சங்கீத யஜ்ஞத்தை பண்ணியாகணும். ஓகே, இல்லைன்னா பாவம் தான் நமக்கு. ஓகே, அதனால யார் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றாங்களோ, இந்த மாதிரி பிரசாதம் உட்கொள்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா, அவங்கள வந்து கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குமா? அவங்க அந்த மாதிரி பிடிச்சவங்க யாருமே கிடையாதுன்றாங்க. லேகேஸ்ரீ உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாரு. ஸோ அதனால ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. ஓகே, கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குமா? அதனால இப்ப நம்ம பிராமணராக முடியாது, சத்திரியாக முடியாது. நம்ம எந்த வேலை பார்க்கணுமோ அந்த வேலை பார்த்துக்கலாம். ஓகே, நமக்குன்னு ஒரு வேலை வருது இல்லையா, அந்த ஆக்குபேஷனை மாற்ற முடியாது நம்ம ஈஸியாக. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம், கடைசி வரையும் தப்பு கிடையாது. அதோட ரிசல்ட் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்திக்கணும். மேபி இந்த நரசிம்ம சதுர்த்தி வருதா, ஓகே கொஞ்சம் டொனேஷன் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் வி கேன் பியூரிஃபை. இல்லைன்னா பிரசாதம் எதுக்காக பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்? தூய்மைப்படுத்திக்கலாம். இல்லைன்னா நம்ம அனுபவிக்கிறது வந்து பாவம் வந்து ரிசல்ட் வரும். ஓகே, அந்த பாவத்தை தப்பிக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட்டுடைய தராசு வேற மாதிரி, கிருஷ்ணனுடைய தராசு வேற மாதிரி. ஓகே, கவர்மெண்ட்ல நம்ம பிரைப் பண்ணி தப்பிச்சிடலாம். ஆனால் கிருஷ்ணன் அப்படிலாம் கிடையாது. என்ன இருக்கோ அது ரிசல்ட் வந்துடும். ஓகே, கரெக்டாக வரும்.
ஸோ அதனால் இது வந்து ஸோ அதான் நான் சைத்தன்ய பாபுரம் சொல்கிறாங்க, நாகம் விப்ரோ நாஷா நரபதி நா வைஷ்யோ நா பி சூத்ரோ நா பனஸ்தோத்திருவாம் கிந்து புரோதைன் நிகில பரமானத பூர்ணா வேர்பே கோபி பத்து பதக்கமலையோ தாசதாசானு தாசனாம். நான் வந்து வைசியா கிடையாது, சூத்ரா கிடையாது, பிராமண கிடையாது, சத்திரியா கிடையாது, சன்னியாசி கிடையாது, வானப்பிரசா கிடையாது, கிரகஸ்தா கிடையாது, பிரம்மசாரி கிடையாது. அப்போ நான் யாரு? நான் கோபியுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவன் அப்படி சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இதுதான் நம்முடைய மனப்பான்மையாக இருக்கணும். நம்ம வந்து பிராமணர் ஆகணும் ஆசைப்படக்கூடாது. கலியுகத்தில் யார் தான் பெஸ்ட்டான்? சூத்ரா தான் பெஸ்ட்டான். ஏன் சூத்ரா பெஸ்ட்டு? ஏன்னா அவங்க சேவை மனப்பான்மையே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹையர் கேட்டகரி. பிராமணா, சத்ரியா, வைசியா 3 பேருமே திறமையான ஆளுங்க. சூத்ராவுடைய வேலை என்ன? He cannot do any work. He will only salary only will work. If he gives salary, will work. He is called Sudra. Okay, that is best position. அதுதான் பெஸ்ட் பொசிஷனா. ஏன்னா அவங்களுக்கு சேவை மனப்பான்மை இருக்கலாம், ஈஸியாக சேவ் பண்ணுவாங்க. ஓகே, அதே தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன். என்ன சொல்றாரு? நான் சேவகனா இருக்க தான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. யாருக்கு சேவனா விரும்புகிறேன்னு சொல்றாரு? அந்த கோபியோடைய சர்வெண்ட்டாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு ஆழ்வார் சொல்றார். அவர் என்ன சொல்லியிருக்கார்? குலசேகர ஆழ்வார். கரெக்டா? மஜ்ஜன்மனாபலம் இத மதுகை தபாரே மத்பிராத்னய மத் அனுகிரஹ ஏச ஏவ த்வத்ப்ரத்ய ப்ரத்ய பரிச்சாரக ப்ரத்ய ப்ரத்யா ப்ரத்யஸ்ய ப்ரத்யா இதி மாம் ஸ்மர்லோகநாதா. 7 வட்டம் சர்வெண்ட் சொல்றாரு குலசேகர ஆழ்வார். 7 தடவை சொல்றாரு. பிரத்ய பிரத்ய பரிச்சாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்யா இதி மாம் ஸ்மர்லோகநாதா அப்படின்றது. அதனால் நம்மளுடைய எப்பயுமே இந்த சிவேஷவாசம் அடியேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மனசில் பதிய வச்சுக்கணும். ஓகே, நம்மளுடைய வேலையை நீ மாற்ற முடியாது. ஓகே, இதான் வேலை, இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி உயிர் வாழலாம்? இந்த உடலில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பக்தி பண்ணோம்னா நமக்கு அடுத்த டெஸ்டினேஷன் நல்லா கிடைக்கும். யார் அடுத்த நினைக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. இதுலேயே நம்ம சிறப்பாக இருந்துடலாம் அப்படின்னா முடியுமா? அது கடைசி வரையும் சிறப்பாக இருக்க முடியுமா? யங் ஏஜ்லேயே இருந்துடலாமா? ஓல்டேஜே வராதான் என்ன? ஓல்டேஜ் வரதான் செய்யும். யூ கேனாட் சேஞ்ச். ஓகே, இதுலேயே இருக்கவே முடியாது நம்மளால். இட் வில் கோ அவே, எவ்ரி திங் வில் கோ அவே. அந்த டயத்திலே காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளலாம், இதான் அர்த்தம். கிருஷ்ண பக்தி கிடைக்கும் போதே தூட்டிக்கணும். ஓகே, அப்படி முன்னேறி போயிடும். இல்லை ஓல்டு ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஓல்டு ஆனால் என்ன பண்ண முடியும்? கண்ணு கூட தெரியாது, காது கேட்காது. ஓல்டு ஆனால் ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால இருக்கும்போது என்ன பண்ணி நம்ம 5 வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு. யார் சொல்றாரு? பிரகலாத் மகாராஜ் சொல்றாங்க. 5 வயதுல வந்து பக்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஓல்டு ஆனால் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதனால ஓல்டு ஆகிட்டோம்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். அப்போ பிடிச்சாலும் போதும். கட்வாங்க மன்னர் வந்து 45 மினிட்ஸாக இருந்தது. கிருஷ்ணவனர் வாயி கோலவந்தன் போயிட்டார். ஓகே, அதனால நம்ம இந்த உலகத்தை வந்து நம்ம இருக்கிற வரையும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மாதிரி சொல்லிட்டு கோலவந்தன் போக ட்ரை பண்ணும். ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். அதை நம்ம அடுத்து ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா? பார்த்ததில்ல இது வரையும்?